எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுடைய எதிரிகள். அதாவது களத்தில் அரசியலில் எதிரிகள். மற்ற வகையில் எல்லாருமே நண்பர்களாக கூட இருக்கலாம். அரசியலில் களத்தில் எதிரிகள். தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே. இப்போ கோர்ட்டில் வந்து என்னென்ன விதிகள் முறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க, மற்றவங்களும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்துப்போம். சார், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் வந்து எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள், எங்களோடு இருப்பவர்கள் நண்பர்கள். இல்லை, எதிரிகள் இல்லைன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? வெளிப்பார்வைக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்கிற கமெண்ட் எப்படி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும். எதிரி இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்காரு. சார், எங்களை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எங்களோடு இருப்பவர்கள் எங்களுடைய தோழர்கள், எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எங்களுடைய எதிரிகள். அதாவது களத்தில் அரசியலில் எதிரிகள். மற்ற வகையில் எல்லாருமே நண்பர்களாக கூட இருக்கலாம். அரசியலில் களத்தில் எதிரிகள். நயினா நாகேந்திரன் கமெண்ட் சொல்லியிருக்காரு சார், கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 10,000 ஓட்டு இறந்தவர்கள் பேரை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சார், வாக்காளர் பட்டியல் வரப்போகுது, நிரூபிக்கட்டும், அவ்வளவுதானே. இறந்தவர்கள் பேரெல்லாம் சேர்த்துட்டு ஓட்டு போட முடியாது. அவங்களுடைய இல்லையே, அவங்களுடைய BLA 2 இருக்காங்க. வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும், பார்த்து சொல்லட்டும். அதுக்கு தான் கால அவகாசம் இருக்குல்ல, 1 மாதம் இருக்குல்ல, பார்த்து சொல்லட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையிலே தான் தேர்தலை சந்திப்போம். வாக்காளர் பட்டியலினுடைய குளறுபடிகள் செய்து சந்திக்க மாட்டோம். இப்போ இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நிச்சயமான வெற்றியை 2026 தேடித்தரும். உதயநிதி தொடர்ச்சியாக எல்லா ப்ரோக்ராமையும் அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு சார். சார், அவர் துணை முதலமைச்சர், இவர் முதலமைச்சர். முதலமைச்சர் செல்ல முடியாத இடங்களுக்கு துணை முதலமைச்சர் செல்வது என்பது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். துணை முதல்வர் என்கின்ற முறையிலே அவர் செல்கிறார். நாங்கள் செங்கோட்டையனை வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதிலிருந்து நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.